வாங்க இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் போல் அந்த மாவு எடுத்து இதில் உருட்டி எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதிரசம் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது, எண்ணெயோட காய்ச்சல் ஓகே அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு சரியாக காயாமல் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி இதாகிரும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடுங்க. அடுப்பு வந்து ரொம்ப சிம்பிளையும் வைக்க வேண்டாம், ஹைலையும் வைக்க வேணாம். பார்த்தோம், நான் கொஞ்சம் கூட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடாது, ஹைலையும் இருக்கக்கூடாது, மீடியமாக. இதுவும் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதிரசம் வந்து நம்ம போட்டோம்னா டக்கு டக்குன்னு வந்துட்டு வரும். இப்போது ஒரு உருண்டை எடுத்து நம்ம இந்த கவர் மேலே தட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டோடனே கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரணும். புஷ்ஷுன்னு வந்துச்சுன்னா தான் இந்த அதிரசம் வந்து அடுத்து நம்ம 2 நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு சாப்பிடும்போது வந்து நல்லா சாஃப்டாகவும் கிச்சன் அதில் வந்து பூ மாதிரி இருக்கும். அதிரசம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். புஷ்ஷுன்னு வராமல் பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. பார்த்திங்களா, இப்படி இருக்கணும் அதிரசம். அதிரசம் வந்துட்டு ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக பபிள்ஸ் அடங்கினக்கப்புறம் தான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடும். அவ்வளோலாம் அடங்க வேண்டாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா, இன்னும் பபிள்ஸ் இன்னும் ஃபுல்லாக அடங்கலை. ஆனால் நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, நம்ம வந்து இந்த கவர் போட்டு ஒரு பாத்திரத்து மேலே கவர் போட்டு வச்சுருக்கோம். இதில் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை எடுத்து இது மேலே அப்படியே தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவில் வந்து ஒரு உருண்டை எடுத்து கொட்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவங்க சைஸை பொறுத்து கொட்டிட்டு இது மேலே வச்சு ஒரு அழுத்துங்க. இந்த கை இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு அழுத்தணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பண்ணுறேன், அதனால் எனக்கு சரியாக வந்துட்டு இது பண்ண முடியல. நீங்கள் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஒல்லியாகவும் போடாதீங்க, ரொம்ப இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போடாமலும் பண்ணாது, அவங்களோட விருப்பம். எண்ணெயில் போட்டாச்சு. அது போட்டுட்ருக்கும்போது அடுத்த ஒரு உருண்டை எடுத்து வச்சு தட்டிடலாம். அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தாலே போதும். அவ்வளோதாங்க. நாங்களும் இங்கே வந்துருச்சு. இது அப்படியே திருப்பி விட்டுரும். பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அடுத்த அதிரசத்தை எடுத்து போட்டுக்கலாம். இதாங்களே இது வெந்துடும். இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரணும். கலரும் கொஞ்சம் இதாகும். அப்படி வந்தாலும் உங்களுக்கு வந்து அதிரசம்
2 நாள் கழிச்சு சாப்பிடும்போது இதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியான தீ வச்சுட்டு போட்டு எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்து போட்டு செஞ்சுக்கோங்க. புஷ்ஷுன்னு வரணும். புஷ்ஷுன்னு வந்துச்சுன்னா தான் கரெக்டான பதம். 2 நாள் கழித்து சாப்பிடும்போது கூட பதம் நல்லா இருக்கும். இப்போ அடுத்து ஒரு உருண்டைக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமானலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. மேலே ஒரு தட்டு தட்டிட்டு இப்படி ஒரு வாட்டை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போடுறோம். அடுத்த ஒன்று எடுத்துட்டேன். டக்கு டக்குன்னு போட்டு சீக்கிரமாக எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதிரசம் செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. டக்குன்னே செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை எடுக்கிறோம், உருட்டுறோம், அதில் வைக்கிறோம், தட்டுறோம், எடுக்கிறோம், எடுத்து எண்ணெயில் போடுறோம். எண்ணெயோட ஹீட் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. அதிரசம் வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தீமை ரொம்ப எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சூட்டை கம்மி, ஒரு அதிரசம் போட்டிங்கன்னா சூடு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கூட்டிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே சைஸ் அவங்கவுங்களோட விருப்பம் தான். சின்ன சைஸாக வேணும் சின்ன சைஸாக போட்டுக்கலாம், பெரிய சைஸாக வேணும்னா பெரிய சைஸாக போட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சைஸ் எல்லாம் நம்ம இது பண்ணி போட்டுக்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கேன் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுப்போட ஹீட்டு கொஞ்சம் இதாகிருச்சு. திரும்ப கொஞ்சம் தீயை போட்டு வச்சுக்கலாம். அப்போ அதை நான் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்தேன். பரட்டி போடும்போது கொஞ்சம் பார்த்து பரட்டி போடுங்க. ஏன் பார்த்து போடுங்கன்னு சொல்கிறேன்னா, டக்குன்னு அந்த எண்ணெய் வந்து மேலே தெரிச்சிரும். அதனால் சொன்னேன். அதனால் பார்த்து போடுங்க, அவ்வளோதான். இப்போது அடுத்த ஒரு வருஷம் ஓட்டை போடாமல் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி வருதுன்னு. அது நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வருங்க. ஓட்டை போடாமல் போகிறேன்னு சொன்னால ஓட்டை போடாமல் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இது நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வரும். பார்த்திங்கன்னா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வந்திருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப பெரிய மழையெல்லாம் கிடையாதுங்க. அதிரசம் மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி எதுவுமே கிடையாது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கே தெரியும். சரி, எல்லா அதிரசத்தையும் சுட்டுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ